தோழர் அதிகமா இங்க தொழிலாளர் இதுக்காக இங்க வரும்போது அதிகமா வீட்டுங்கள்ல வந்து இருப்பாங்க, பேசுவாங்க எங்களோட. அவருக்கு வந்து குடும்பம், தனி குடும்பம் அப்படிலாம் இல்லைனாலும், எங்கள எல்லாரையுமே தொழிலாளர்களோட குழந்தைகள எல்லாருமே அவரோட குழந்தையா அவர் நெனச்சாரு. அவரு வந்து நெறைய நேரத்துல சொல்லிட்டே இருக்கிறது என்னன்னா, ரொம்ப தைரியமா இருக்கணும். ஆ எங் சில நேரங்கள்ல விஓ ஆஃபீஸ் அது மாதிரிலாம் சில நேரங்கள்ல எங்களோட குடும்ப பிரச்சனைக்காகலாம் வருவாங்க. அ வரும்போதெல்லாம் அவரு சொல்றது வந்து, என்ன அந்த அதிகாரிய பார்த்து மிரளக்கூடாது, பயப்படக்கூடாது. அங்க போனோம்னா என்ன ஒண்ணு இருக்கு கிடைக்கும்னு சொல்லலாம், இல்ல கிடைக்காதுன்னு சொல்லப் போறாங்க. அவ்வளவுதானே. அதுக்கு போய் நீ முட்டுறதுக்கே பயந்தானா எப்படி முன்னேறுவ? போய் கேளு, போய் கேளு. அப்பல்லாம் தயக்கமா இருக்கும், இதுவா இருக்கும். எங்களெல்லாம் கொஞ்சமாவது இப்போ இருக்கிற சூழல்ல கொஞ்சமாவது தைரியமும், கொஞ்சமாவது அவர மாதிரி இருக்கணும் அப்படின்ற எண்ணங்கள்லாம் உருவாக்கி குடுத்துட்டு போயிருக்காங்க. அவங்க இப்ப இருக்கிற அரசியல் சூழல்ல கொஞ்சம் கூட நேர்மையும், கொஞ்சம் கூட மக்கள் மேல அக்கறையும் இல்லாத இருக்கிற சூழல்ல, முழுக்க முழுக்க நேர்மையா மட்டுமே இருந்து, அத மத்த இளைஞர் இப்ப இருக்கிற சமுதாயம் எங்கள மாரி இருக்கிற குழந்தைங்களுக்குலாம் சொல்லிக் குடுத்துட்டு போயிருக்காங்க. நானா இருக்கட்டும், என்னோட தங்கச்சி, ரம்யா எல்லாரையும் ஏதாவது ஒண்ணு பண்ணணும் தூண்டிக்கிட்டே இருப்பாரு. யோசிக்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. நெறைய விஷயங்கள பத்தி எங்களோட பகிர்ந்திருக்காங்க. நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவருக்கு தூக்கமே வராது. இரவுலாம் முழிச்சுட்டு அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் நோடத காலையில எழுந்துப்பாரு. அத பத்தி யோசிச்சுக்கிட்டே இருப்பாரு. யாரோ வீட்டு குழந்தை, யாரோ ஒரு வீட்டு குழந்தையோட படிப்பு அப்படியெல்லாம் நெனச்சு வாழ்ந்ததே இல்ல. நெறைய நாள் அவங்க சொல்றது என்னன்னா, அத நம்ம வாழ்க்கைக்கு நம்ம எடுத்துட்டு போகணும். ரொம்ப நேர்மையாவும், அதே நேரம் எத பத்தியும் பயப்படாம, ரொம்ப அ உண்மையாவும், தனக்காக இருக்கிற சில பேருக்காகவாது நேர்மையாவும் இதுவா இருக்கணும் அப்படின்றதுதான் அவர்கிட்ட இருந்து நாங்க கத்துக்கிட்ட விஷயங்கள். அதே நேரம் எவ்வளவு பெரிய ஏணியா இருந்தாலும் சரி, அதை ஏறுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம தயங்குறோம்ல, நம்ம தயக்கத்தை உடைச்சு விடுறதுல அவர மாதிரி ரொம்ப தைரியமா நீ ஏறு, நான் கூட நிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிக்கிற ஒரு ஆளு. ரொம்ப அந்த விஷயத்த கேட்கும் போதே திடீர்னு ரொம்ப அந்த நேரத்துல ரொம்ப ஷாக்கா இருந்துச்சு. அது அவரு கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. ஆஹ் அவர மாதிரி நேர்மையாவும் மக்களுக்காக எங்களால முடிஞ்ச எந்த விஷயமா இருந்தாலும் அது மக்களுக்காக நேர்மையா இருந்து அவரை மாதிரி செயல்படணும்ன்றது நான் எடுத்துக்கிறேன்.